ஹாய் தேர். இன்னைக்கு என்ன உனக்கு தெரியணும்? வழக்கம் போல் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல. இந்த வாரம் என்ன கொடுக்கலாம்? சரி, இந்த வாட்டி சரி எப்பயுமே என்னை மட்டுமே பார்த்து உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். இந்த வாட்டி நம்ம வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு யங்ஸ்டர் மைக்ரேட் ஆகி வந்திருக்காரு. நம்ம அவர்கிட்ட என்னென்ன டீட்டெயில்ஸ், நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க, அவரோட பர்சனல் ஜேர்னி எப்படி இருந்ததுங்கிறத நம்ம அவர் சொல்லியே கேட்போம். சரியா? அவர் வேற யாரும் கிடையாது, மிஸ்டர் ஹரிஹரன். வாங்க ஹரிஹரன். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹரி, எப்படி இருக்கீங்க நீங்கள்? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வந்து ஆஸ்திரேலியா வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் வந்து 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம்? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே ஓகே. போன ஜூனில் வந்தேன். சரி. போன வருஷம் 2023 ஜூனு. இப்போ நியர்லி வந்து 1.5 வருஷம் ஆச்சு. ஓகே சரி. நீங்கள் எப்படி ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தீங்களா இல்லை என்ன விசாவில் வந்திருக்கீங்க? இல்லை, நான் ஸ்டூடெண்ட் விசாவில் இல்லை. ஆக்சுவலாக நான் வந்தது வந்து 476னு ஒரு சப் கிளாஸில் வந்தேன். ஓகே, 476. சரி. அது வந்து ஸ்கில்டு ரெகனைஸ்டு கிராஜுவேட் விசா. ஸ்கில்ட் ரெகக்னைஸ்ட் கிராஜுவேட் விசா. ஏதாவது நம்பர் இருக்கா அந்த விசாக்கு? 476. 476. சரி, ஓகே கூல். ஸோ அந்த விசாவில் தான் வந்து நான் வந்தேன். வந்துட்டு எனக்கு வந்து 1.5 வருஷம் தான் அந்த விசா. அதாவது மொத்த டியூரேஷன் 1.5 years. 1.5 years. சரி. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இந்த விசாவில் இருக்குது. ஒன்று ஸ்டடி பண்ணலாம், இல்லைன்னா பிஆர் அப்ளை பண்ணலாம். ஓகே, 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி. ஸோ பிஆருக்கு எனக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நான் கெயின் பண்ணணும். சரி. ஸோ அது வந்து எனக்கு டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சிச்சு. நான் வந்து ஸ்டூடெண்ட் விசா போகலான்னு இருக்கும்போது நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நிறைய கம்பெனி அப்ளை பண்ணேன். சரி. அதில் ஒரு கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படியே இப்போ ஸ்பான்சர் விசா மாறிட்டேன். ஓகே சரி. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே. நீங்க வந்து ஊர்ல நீங்க இந்த மைக்ரேஷன் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு? ஆமா. அது எப்போ உங்களுக்கு தோணுச்சு? நீங்க அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணீங்க? அதாவது நம்ம இந்த ஃப்ரம் த பிகினிங் டு டில் லேண்டிங் ஆஸ்திரேலியா, அது வரை நம்ம நீங்க என்னென்ன பண்ணீங்கிறத ஆடியன்ஸுக்கு சொல்லுங்க. ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஆஸ்திரேலியானா ஒன்றுமே தெரியாது அவ்வளோவா. சரி, ரைட். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாலாம் போகலாம், நம்ம அதெல்லாம் ரொம்ப பெரிய கண்ட்ரி அப்படின்னு நினச்சிருந்தேன். நம்மளாம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சேன். மோஸ்ட்லி நான் அப்போ கேள்விப்பட்டது என்னன்னா கனடா தான் வந்து நிறைய பேர் போனாங்க. சரி. ஸோ கனடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்சல்டேஷன் போய் சர்ச் பண்ணேன். சரி, ஓகே. ஸோ எல்லாருமே வந்து கனடாவுக்கு பிஆர் மட்டும் தான் எலிஜிபிள், ஏன்னா ஸ்டூடெண்ட் விசா சொன்னாங்க. ஓகே. ஸ்டூடெண்ட் விசா என்ன எலிஜிபிள்னு கேட்டால் நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி, ஆமாம். ஸோ நான் வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ஆமாம், ஸ்டூடெண்ட் விசா எப்பயுமே ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் ஆப்ஷன். சரி, அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே ஸ்டூடெண்ட் விசா வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேற டேரெக்டாக ஜாப் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சர்ச் பண்ணேன். ஓகே. அதாவது நம்ம ஊரில் கூட நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க பிரதர், ஏதாவது ஒரு ஜாப் சொல்லுங்கள், ஒரு விசா வாங்கி கொடுங்கன்னு நிறைய பேர் பர்சனலாக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஜாபோட வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணீங்க? இல்லை இங்கே விசா எடுத்துகிட்டு வந்து இங்கே நீங்கள் ஜாப் தேடிக்கிட்டீங்களா? ஃபஸ்ட்டு நான் விசா தான் எடுத்தேன். விசா எடுத்துகிட்டு தான் ஜாப் வந்து இங்கே தேடினேன். அதாவது அப்போ உங்களுக்கு டேரெக்டாக யாருமே இந்தியாவுக்கு டேரெக்டாக உங்களுக்கு யாரும் ஜாப் கொடுத்து விசா கொடுத்து நீங்கள் வரல? அப்படிலாம் இல்லை, டேரெக்டாக விசா மட்டும் தான் ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணி வாங்கினேன். விசா வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து தேடினேன் வேலை. அதாவது 1.5 வருஷத்துக்கு உண்டான விசாவை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த விசாவை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வந்து வேலை தேடி இருக்கீங்க? ஆமாம், கரெக்ட். ஓகே. ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது தான் ஆஸ்திரேலியா பற்றி ஒரு கன்சல்டன்ட் சொன்னாங்க. சரி. ஸோ சொல்லிட்டு இந்த விசா பற்றி சொன்னாங்க. எனக்கு எலிஜிபிலிட்டி செக் பண்ணாங்க. நான் ஆக்சுவலாக வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகே. அப்போ நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் பிடெக் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சரி. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அவங்க எலிஜிபிலிட்டி கேட்டாங்க. 2 இயர்ஸ்க்குள்ளே நம்ம முடிச்சிருக்கணும் இந்த விசாவுக்கு. ஓகே. அதாவது நீங்கள் படித்து முடிச்சு 2 இயர்ஸ் இருக்கணும். 2 இயர்ஸ் அதுக்குள்ளே அப்ளை பண்ணி 2 இயர்ஸ்க்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிருக்கணும் கண்டிஷன். ஆமாம். இப்போ 2018 முடிச்சிருந்தா 2020 அப்ளை பண்ணிடணும். அது மாதிரி. ஓகே. அதான் கண்டிஷனு. ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் ஏதாச்சும் எழுதிருக்கணும், பிடிஇ ஆர் ஐஎல்ஸ். நீங்கள் என்ன பிடி எழுதிருந்தீங்களா ஐஎல்ஸ் எழுதிருந்தீங்களா? நான் ஃபர்ஸ்ட் பிடி ட்ரை பண்ணேன், கிளிக் ஆகல. அப்புறம் ஐஎல்ஸ் ஒரு 4 times ட்ரை பண்ணேன். ஓகே. 4th டைம் தான் எனக்கு கிளிக் ஆச்சு. சரி, 4 வாட்டி தொடர்ந்து எழுதுனீங்க? 4 வாட்டி தொடர்ந்து எழுதுனேன். சரி. 4th டைம் தான் எனக்கு கிளிக் ஆச்சு. பட் அந்த 4 வாட்டியுமே எனக்கு வந்து நியர்லி ஒரு 1.5 years ஆச்சு. சரி. இந்த இங்கிலீஷ் டெஸ்ட்டை பொறுத்தவரை எல்லாருமே லைட்டாக அந்த காம்ப்ளிகேஷன்லாம் சொல்கிறாங்களே. ஆமாம். இப்போ நீங்கள் விசா போய் விசாரிச்சிருப்பீங்க, ஒன்று எழுதணும்னு சொல்லியிருப்பாங்க, பிடி இல்லை ஐஎல்ஸ் எழுதணும்னு சொல்லியிருப்பாங்க. அது நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணீங்க அந்த டெஸ்ட்டஸ் எல்லாம்? ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்ரோச் பண்ணுறது வந்து நான் கன்சல்டன்ட் சொன்னாங்க, டேரெக்டாக போய் எழுதுங்க, அதெல்லாம் ஈஸியாக வந்துடும் மார்க் அப்படின்னு. சரி. நானும் அந்த கான்ஃபிடென்ட்லேயே சும்மா போய் எழுதுனேன், எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல். சரி. அவ்வளோ ஒன்றும் வரல, எனக்கு 5 something தான் வந்துச்சு.
ஓவரால் ஓகே. ஓவரால். பட் ஆனால் எலிஜிபிலிட்டி வந்து 6 எடுக்கணும் ஓவரால். 6 ஓவரால், 5.5 வந்து ஈச் அண்ட். அதாவது ஓவராலா 6 இருக்கணும், இண்டிவிஜுவலா எல்லா மாடியூல்லையும் உங்களுக்கு 5.5 இருக்கணும். ஓகே, அது ரொம்ப ஓகே. ஓரளவு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் டாஸ்க், பட் இட்ஸ் ஓகே. ஆமாம். ஸோ பட் எனக்கு வந்து அவ்வளோ இங்கிலீஷ் வராது. சரி. ஸோ அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது நம்ம ஊர் பசங்களுக்கு லைட்டா கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குமாப்பா, அதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சி வந்துடுவானுங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சம் கிளாஸஸ்லாம் போய் ஜாயின் பண்ணிட்டு படித்தேன். சரி. படிச்சுட்டு நான் கேப் விட்டு தான் படித்தேன். ரொம்ப ஃபுல் ஃபெச்டாலாம் போகல. அது ஃபுல் ஃபெச்டா 1 மந்த்தில் உட்காந்தா முடிச்சிடலாம். சரி. பட் எனக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ட் அப்போ இல்லை. சரி. சும்மா ஏன்னா தானே நான் வந்து ட்ரை பண்ணிக்கிருந்தேன். ஓகே. ஜாப் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க, உங்க ட்ரீம் டு ஆஸ்திரேலியாக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாம், முயற்சி பண்ணிக்கிறேன். சரி. பட் எனக்கு வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணணும்னு ஆசையே இல்லை. ஓகே. எப்படியாச்சும் எங்கேயாச்சும் போயிடணும் அப்படின்னு தான் ஒரு ஆசை. அது நம்ம ஊர் மெயினாக நம்ம ஊர் பசங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒன்று துபாய் போயிடணும். மோஸ்ட் ஆஃப் த பசங்களுக்கு ஆப்ஷன் கிராப் பண்ணுறது துபாய் கண்ட்ரீஸாக தான் இருக்கும். ஆனால் அந்த யூரோப் கண்ட்ரீஸுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா அவங்க டேரெக்டாக இங்கே வந்து செட்டில் ஆகிடலாம், நல்ல ஒரு லிவிங் பிளேஸோட, இல்லையா? ஆமாம். ஓகே. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், ஐஎல்ஸ் முடித்தேன். ஸோ என்னோட காலேஜ் வந்து எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டில் இருந்துச்சு. சரி. ஸோ அதனால வந்து அந்த கன்சல்டன்ட்ல வந்து கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க அவங்க. சரி, என்ன காலேஜில் படிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்கிறதில்ல. ஓகே. ஆவடியில் உள்ள வேல்டெக் யூனிவர்சிட்டி. நம்ம சென்னை ஆவடியில் இருக்கிற வேல்டெக் யூனிவர்சிட்டி. ஓகே. வேல்டெக் டீம்டு யூனிவர்சிட்டி இல்லையா? இல்லை வேல்டெக்லேயே நிறைய யூனிவர்சிட்டி, மல்டிடெக், ஹைடெக்லாம் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் வேல்டெக் டீம்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்க? படித்தேன். சரி. ஓகே. ஸோ அந்த என்னோட நல்ல சும்மான்னு தெரியல, அது வந்து NBA வாங்கி வச்சிருக்காங்க. ஓகே. இப்போதான் வந்து நமக்கு இந்த NBAங்கிற கான்செப்ட் நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன்ல அவங்க டயர் 1 லிஸ்ட்ல இருந்திருக்காங்க. கரெக்டா? இருந்திருக்காங்க. பரவாயில்லையே. அதனால தான் நான் வந்து எலிஜிபிளே ஆனேன். சரி. அது எனக்கே தெரியாது அந்த காலேஜ் இப்படிலாம் இருக்கு. அப்படின்னா ரூல் இருக்கு, நம்ம இந்த NBAல ரெஜிஸ்டர் ஆயிருக்கிற டயர் 1 யூனிவர்சிட்டிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். பிளஸ் அந்த ஸ்கில் அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸ்கில் அசஸ்மெண்ட் வந்து இந்த விசாக்கு எனக்கு கேட்கவே இல்லை. உங்களுக்கு கேட்கவே இல்லை? எனக்கு கேட்கவே இல்லை. எனக்கு 2 எலிஜிபிலிட்டி தான். கரெக்டான காலேஜில் படிச்சிருக்கணும், இன்னொன்று வந்து இங்கிலீஷ் டெஸ்ட். சரி. ஓகே. அவ்வளோதான். அப்போ NBA போர்டு கீழே நம்ம யூனிவர்சிட்டி இருந்தனால நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்ளை பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலுமே டேரக்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தாலும் எலிஜிபிள். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அப்ளை பண்ணேன். கரெக்டாக 2019 அப்ளை பண்ணேன். சரி. அப்ளை பண்ணி ஒரு 2 மந்த்ஸ்லேயே வந்து கோவிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது நீங்க எக்ஸாம் முடிச்சிட்டு எக்ஸ்பிரஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன். 2 இயர்ஸ் முடிய போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி அப்ளை பண்ணிட்டு நீங்க உங்களோட இமி அக்கௌண்ட் மூலமா ட்ராக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நானும் அதான் பண்ணிட்டு இருந்தேன். சரி. ஓகே. அது பண்ணிக்கிருந்தேன். சரி, கோவிட் போயிட்டு இருக்கிறதுனால நான் ஜாப் வந்து வெளியில பார்த்துட்டு தான் இருந்தேன். சரி. ஆமா, நமக்கு ஜாப் முக்கியம் தானே, நமக்கு ஒரு ஜாப் வேணும், கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் தனியா பண்ணிட்டு தான் இருந்தேன். சரி. ரைட். எனக்கு வந்து ஃபுல்லா எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை இந்த விசா வந்துடும் அப்படின்னு. சரி. நார்மலாக தான் அப்ளை பண்ணேன். சரி, அப்ளை பண்ணி நியர்லி வந்து 2 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸ் ஆச்சு. அதாவது நீங்க எந்த வருஷத்துல அப்ளை பண்ணீங்க? 19ல அப்ளை பண்ணேன். 19ல அப்ளை பண்ணீங்க. எப்ப கிடைச்சது? 23 ஃபெப்ரவரியில தான் கிடைச்சது. 23 ஃபெப்ரவரியில. அதாவது காரணம் என்னன்னா உங்களுக்கு கோவிட் கோவிட் பீரியட்னால இன்டர்நேஷனல் பார்டர்லாம் அப்பதான் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. சோ எப்படா ஓபன் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த டைம்ல, இல்லையா? ஆக்சுவலா அந்த விசாவோட ப்ராசஸ் வந்து 1 இயர் மேக்ஸிமம். சரி. மினிமம் வந்து அது தெரியல. மேக்ஸிமம் 1 இயர்க்குள்ள கிடைச்சிரும், அதுதான் எனக்கு சொன்னாங்க. பட் 3 இயர்ஸ் ஆச்சு. பட் என்ன முடியல. பட் ஆனால் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி திரும்பி எனக்கு வந்து மெயில் வந்துச்சு. திரும்பி நீங்கள் வந்து மெடிக்கல் செக்அப் கொடுக்கணும். ஓகே. அதை நீங்கள் 2 வாட்டி மெடிக்கல் செக்அப் 2 வாட்டி கொடுத்தேன். ஓகே. போலீஸ் கிளியரன்ஸ், ஏன்னா அது எக்ஸ்பைரி ஆயிருக்கும் மெடிக்கல் செட். ஆனால் உங்களுக்கு அப்போ இந்த பிடி அந்த உங்களோட ஐஎல்ஸோட ஸ்கோருமே எக்ஸ்பைரி ஆயிருக்கும். நான் அதை திங்க் பண்ணேன். பட் ஆனால் அவனுக்கு கேட்கலன்ட்டு. உங்கள்கிட்ட கேட்டது வந்து மெடிக்கல் செக்அப் ப்ளஸ் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், PCC, அது 2 தான் கேட்டானுங்க. சரி. ஸோ ஐஎல்ஸ் வந்து நான் கேட்கல, கேட்டுருவாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன், கேட்கல. நல்ல வேலை பாவங்க, கேட்கல. சரி. ஓகே. ஸோ வந்து நீங்க உங்களுக்கு ஆப்வியஸா கிடைச்சிருச்சு இல்லையா? பிப்ரவரியில் கிடச்சிட்டு அப்போ எனக்கு ஆஸ்லேஷன் இருந்துச்சு, போகலாமா வேணாமா. நான் இங்கே ஒரு நல்ல ஜாப்ல இருந்தேன். எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன்? ஒரு 50K அரௌண்ட். இந்தியா தமிழ்நாட்டில் 50Kங்கிறது நல்ல சம்பளம். கண்டிப்பா ஒருத்தவங்க யோசிப்பாங்க, இதை விட்டுட்டு அங்கே போனால் லைஃப் எப்படி இருக்குமோ, இந்த சேலரியோட ஜாஸ்தியாக கிடைக்கும்னு தெரியும். பட் ஆனால் எக்ஸ்பென்ஸ் என்னவா இருக்கும், லிவிங் எக்ஸ்பென்ஸ் என்னவா இருக்கும்லாம் யோசிச்சிருப்பீங்க. நம்மளுக்கு வந்து ஜாப் ஆஃபர் அங்கே இல்லை இருந்தால் நம்ம வந்து தைரியமாக போகலாம். பட் எனக்கு வந்து ஆஸ்லேஷன் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன்.
எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுனாங்க. ஃபேமிலிலையும் கேட்டேன், சரி ஓகே போயிட்டு வா, போய் பார்த்துட்டு வா அப்படின்னா. ஒரு கை பார்த்துட்டு வா மகனேன்ட்டாங்க வீட்டில். ஆமா. சரி ரைட்டு. சரி ஓகேன்னு சொல்லி நானும் கிளம்பிட்டேன். சரி. கிளம்பிட்டு இங்கே எனக்கு தெரிஞ்சு குயின்ஸ்லாண்டில் பிரிஸ்பேனில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, மெல்பர்னில் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஓகே, அதாவது முதல்ல விசா கிடைச்ச உடனே நம்ம பசங்களுக்கு ஃபோனை பண்ணிடுறது யாராவது யாராச்சும் இருக்கீங்களான்னு. சரி ஓகே. அவங்க ரொம்ப 10th 9th படிச்ச பசங்க. அதுக்கப்புறம் இப்பதான் இருக்கும் ஐயா, நட்பு இருக்கும் ஐயா, எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப சரி சொல்லு. அவங்கள்ட்ட கேட்டாலும் சரி இங்கேவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கான்ஃபிடன்ட் கொடுத்தாங்க. சரி சரின்னு உடனே பிரிஸ்பேன் கிளம்பி வந்து அவங்க தான் ரூம்லாம் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. டிக்கெட்டுக்கு எக்ஸ்பென்ஸ் அதெல்லாம் நானே பார்த்துட்டேன். அவங்க வந்து ரூம் மட்டும் இங்கே அரேஞ்ச். டிக்கெட் நான் ஃபர்ஸ்ட் போட்டப்போ 55,000 வந்துச்சு. சரி சரி. இந்த பட்ஜெட்டிங் எப்படி? இந்த நீங்கள் ஆஸ்திரேலியா வந்துட்டீங்க, இப்போ இந்த விசாக்கு ஸ்பெண்ட் பண்ணது, இந்த கோச்சிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணது, இந்த டிக்கெட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணது, ஏன்னா நம்ம பசங்க யூரோப் கண்ட்ரிஸ்னு சொன்ன உடனே ஐயோ பேங்க்ல அவ்வளோ போட்டு காட்டணுமே, ஐயோ எஃப்டி இவ்வளோ காட்டணுமே, அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக பில்டப் பண்ணுவாங்க எல்லாருமே. நீங்கள் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ ஃபண்டிங்க, எவ்வளோ ஃபினான்சிங்க, எவ்வளோ காட்டினீங்க? மேக்ஸிமம் நான் இதுக்கு செலவு பண்ணதுன்னு பார்த்தா 2 lakhs. அதாவது இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் இந்த விசா அப்ளிகேஷனுக்கு கொடுத்தது ப்ளஸ் அந்த கோச்சிங்க்கு போனதெல்லாம் எல்லாம் சேர்த்து 2 lakhs இருக்கும். ஒரு 2 to 2.5 lakhs கிட்ட அதுக்குள்ள இன்க்ளூடிங் டிக்கெட் வச்சுக்கலாமா? இன்க்ளூடிங் டிக்கெட். சரி, இன்க்ளூடிங் டிக்கெட். ஓகே, பார்த்துக்குங்க, ரொம்ப கம்மியான ஃபேர் தான். ஓகேவா? ஓகே. விசா ஃபீஸ் வந்து 35,000 தான். மற்றபடி என்னால் வந்து நான் 4 times எழுதுனேன். ஒவ்வொரு டைம் எக்ஸாம் எழுது 15,000 கட்டணும். ஓகே ஓகே. அதாவது கிளாஸு அதெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு இவ்வளோ செலவாச்சு. அந்த எக்ஸாமு, கோச்சிங்கு ப்ளஸ் அந்த ஃபீஸு, விசா ஃபீஸ் ஒரு 35,000 ரூபா. 35,000. ஓகே, அதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு 2.5 முடிஞ்சிடும்ன்றீங்க. ஆமாம், கரெக்ட். சரி ஓகே. பட்ஜெட்டிங்கே முடிச்சாச்சு. இப்போ ஆஸ்திரேலியா வந்து லேண்ட் ஆகிட்டீங்க, ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பிரிஸ்பேன் வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டு வந்து பிக்கப் பண்ணிட்டு ஒரு 1 week வந்து வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருந்தேன். சரி ரைட். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ்ட்டையும் கேட்டேன், ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ஃபோன் அங்கங்கே போய் கேட்டு பாரு அப்படின்னா. ஓகே சரி ஓகே, நானும் போய் அங்கே கேட்டேன். பட் எனக்கு அவ்வளோவா எதுவும் கிளிக் ஆகல. அதுக்கப்புறம் நான் ஆன்லைன்லேயே பார்த்து ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ணி கேட்டேன். எத்தனை கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆன்லைனில்? அப்ளைலாம் பண்ணால் இங்கே அவ்வளோவா ரெஸ்பான்ஸே இல்லை. சரி, டேரெக்டாக கால் பண்ணிடுறது, ரெஸ்யூம் எடுத்துட்டு நடந்துடுறது. ரைட்டு. ஓகே, டேரெக்டாக ஃபோன் கால் தான், ரெஸ்யூம்லாம் இல்லை. ரெஸ்யூம்லாம் போய் கொடுத்து பார்த்து ஒருத்தரும் மதிக்கல. சரி ஓகே. டைரக்டா கால் பண்ணி கேட்டுறது வேகன்சி இருக்கா இல்லையா அப்படின்னு. ஆமா, இங்க வந்து கூகுள் பண்ணாலே கம்பெனி பேர் கிடைச்சிரும், கீழே கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கும், கால் பண்ணி கேட்டுறது. அதில் ஒரு 20-25 கம்பெனி கேட்டிருப்பேன். அதில் ஒரு கம்பெனி மட்டும் நேரில் வாங்க பார்க்கலாம் அப்படின்னா. சரி சரி ஓகே, நேரில் போனேன். போனோடனே எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஜாப் தான் கொடுத்தாங்க. சரி சரி ஓகே பரவாயில்ல கிடச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஒன்று பிடிச்சி நிற்கிறதுக்கு ஒரு ஜாப் கிடச்சிருச்சு. 1 weekலேயே கிடச்சிச்சு எனக்கு. வந்து ஒரு வாரத்தில் கிடச்சிருச்சு. சூப்பர். ஓகே, எல்லாருமே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் ஆனால் அது போகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஓகே, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கஷ்டம். ஓகே, இங்கேருந்து காரில் போனால் 20 minutes. பட் நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணது நியர்லி 2.5 hours ஆச்சு. அது ஒரு கொடுமைகள். ஐ நோ. 7 o'clock வந்து அங்கே இருக்கணும். பட் நான் இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறது வந்து 4 o'clock கிளம்புனேன். சரி, அதுவும் அந்த ஜூன் மாதம் ரொம்ப குளிர், அதுவும் பிரிஸ்பேனில். சரி, ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. சரின்னு ஓகே, அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அப்படி தான் போயிட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணி கார் வாங்கிட்டேன். ஓகே, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயமாப்பா. ஏன்னா அவங்களோட பர்சனல்ஸ் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டுன்னு ஊர்லேருந்து வந்தவொன்னு கை கொடுத்துருக்காங்க இல்லை, உண்மையாக அப்ரிஷியேட் பண்ணோம். ஓகே, கொடுத்து கார் வாங்கினதுக்கப்புறம் சரின்னு ஓகேன்னு இன்னொரு மாதம் போனேன் அந்த கம்பெனியில். சரி, அதுக்கப்புறம் அந்த கார் வாங்கினோர் மூலியமாவே கொஞ்சம் இதெல்லாம் கிடச்சி, கான்டாக்ட்லாம் கிடச்சி, ரெஃபரன்ஸ்லாம். ஓகே, அதுக்கு மூலியமா இன்னொரு வேலைக்கு போய் ஜம்ப் ஆனேன். ஓகே, ரெண்டாவது வேலைக்கு மாறிட்டீங்க. ரெண்டாவது வேலைக்கு அங்கேயே பிரிஸ்பேன்லேருந்து இன்னொரு சிட்டிக்கு போனேன், சன்ஷைன் கோஸ்ட்னு. ஓகே, அது நியர்லி ஒரு 150 kilometers ஆவே. சரி ரைட்டு. அங்கேருந்து போயிட்டு அங்கே போய் ஒரு 6 months ஒர்க் பண்ணேன். அதாவது நீங்கள் அந்த ஜாப் மட்டும் தான் பார்த்தீங்களா, இல்லை பார்ட் டைமாகவும் ஜாப் பண்ணிட்டு இருந்தீங்களா? பார்ட் டைமாக வந்து நான் ஊபர் பண்ணிக்கிறேன். ஊபர் இட்ஸ் உங்களுக்கு ஒர்க்கிங் ரைட்ஸ் விசால இருக்கனால நீங்கள் ஊபர் இட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி வண்டியை ஓட்டிட்டு இருந்தீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் உங்களோட ஜாப்லேயும் ஏன்னா இதுக்கு வந்து இந்த விசாக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அன்லிமிட்டட் ஒர்க் ரைட்ஸ்னால நீங்கள் மல்டிபிள் ஜாப்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு சன்ஷைன் கோஸ்ட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். அங்கே கஸ்டமர் சர்வீஸாக தான் ஒர்க் பண்ணேன். ஓகே, அது ஒரு 6 months ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அப்ளை பண்ணியிருந்தேன் என்னோட ஜாப்க்கு, என்னோட கோர் ஜாப். அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கையில் இருக்கிற ஒரு ஜாப் வச்சுக்கிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போர்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு 2 years வந்து இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு மெக்கானிக். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சும்மா அப்ளை பண்ணியிருந்தேன்.
ஸோ அதில் தான் ஒரு கம்பெனி வந்து கிளிக் ஆகி நீங்கள் டேரெக்டாக வாங்க உங்கள் ஒர்க் பார்த்துட்டு நாங்கள் ஸ்பான்சர்ஷிப் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு எம்டி வந்து ரொம்ப நல்ல எம்டி எங்களோட. அவள்கிட்ட பேசினோன்னா சரி ஸ்பான்சர்ஷிப் தரேன்னு சொல்லிட்டு அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியராகவே ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டீங்க. அதாவது உங்களோட விசா டியூரேஷன் 1.5 வருஷம். இந்த 1.5 வருஷம் முடியறதுக்கு முள்ளையே வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பான்சரை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ கண்டுபிடிச்சதுனால இப்போ அவர் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணனால இப்போ நீங்கள் வேற ஒரு விசாக்கு மாறி இருப்பீங்க. ஆமாம் கரெக்ட். இப்போ என்ன விசால வந்து 482 ஸ்பான்சர்ஷிப் விசா ஸ்பான்சர்ஷிப் பண்ணிட்டாங்க. இப்போ ஓகே, இப்போ நீங்கள் நல்லபடியாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஃபண்டிங்கும் ஸ்பான்சரும் பண்ணிட்டாங்க. எத்தனை நாளில் நீங்கள் பிஆருக்கு எலிஜிபிள் ஆகலாம்? அப்ளை ஆல்ரெடி 2 இயர்ஸ் இருக்கு. இப்போ இந்த கம்பெனியில் ஒரு 1 இயர் முடிஞ்சிட்டுனா டோட்டலாக 3 இயர்ஸ். நம்ம எலிஜிபிலிட்டி வந்து 189க்கு வந்து 3 இயர்ஸ் எலிஜிபிலிட்டி வேணும். ஓகே. ஸோ அந்த கம்பெனியில் வந்து பிஆருக்கும் எனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால அது பார்ப்போம் அப்படின்னு. ஓகே ரைட். சரி ஓகே, டசன்ட் மேட்டர். பட் ஆனால் நீங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே வர வந்தது இட்ஸ் இங்கே எப்படி இந்தியாவோட எப்படி இருக்குது ஆஸ்திரேலியா உங்களுக்கு? இந்தியாவோட ரொம்ப ரொம்ப பெட்டர். ஃபினான்ஷியலாக சம்பளமும் அவன் ஜாஸ்தியாக கொடுத்துறான். சம்பளமும் ஜாஸ்தியாக கொடுக்குறானுங்க. நம்ம வந்து இங்கே வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் எப்படி சொல்கிறது, கல்ச்சர் நல்லாயிருக்கும். கல்ச்சர் எல்லாருமே வந்து எல்லாரும் சேமாக. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணீங்க இல்லையா, அதெல்லாம் வர்த்தா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒர்த்து. நானே வந்து வேணாம் விட்டுலாம் தான் நிறைய நினச்சேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம லைஃப் வந்து வேறு எதாவது மாறிடுச்சு. இந்தியாவில் இருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும். இங்கே வந்ததுனால அப்படியே டோட்டலாக எல்லாமே மாறி. நீங்கள் என்ன ஆடியன்ஸுக்கு என்ன சொல்லுவீங்க? இங்கே ட்ரை பண்ண சஜஸ்ட் பண்ணுவீங்களா? என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஆடியன்ஸுக்கு? மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்டாக இப்போ பேச்சுலர்ஸ் முடிக்கிறீங்க இல்லைன்னா 12th முடிக்கிறீங்கன்னா மோஸ்ட்லி எப்படின்னு ஸ்டூடெண்ட்டாக வரத்துக்கு பாருங்கள் மேக்ஸிமம். பட் ஆனால் இதை விட நிறைய சான்சஸ்லாம் இருக்குது. இதேமாரி ஸ்கில் கிராஜுவேட் விசா இருக்குது. இன்னும் பிஆர் கூட டேரெக்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ அதுமாரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் ஸ்டூடெண்ட்டாக வந்து நிறைய வந்து நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் இங்கே ஃபேஸ் பண்ணணும். பட் ஆனால் 24 hours தான் ஒர்க் ரைட்ஸ் இருக்கும். இங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கணும். அதில் நிறைய இது இருக்குது. அதாவது படிக்க வர்றவங்க படிக்கிறதுக்கு வாங்க. ஸ்டூடெண்ட் விசா மூலியம் ஒரிஜினலாக படிக்கணும் அப்படின்னு நினச்சா வாங்க படிக்க. வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்தால் வேறு விசாவில் வாங்க. சம்பாதிக்கணும்னு வர்றவங்க ஸ்டூடெண்ட் விசா எடுத்துட்டு உங்கள் இஷ்டம். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அதாவது படிக்க ஒர்க் பண்ணி செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு விசா கேட்டகரிஸ் இருக்குது. அதை சூஸ் பண்ணி வாங்க. கரெக்ட். ஓகே ரைட். ஸோ அப்படி இப்படின்னு இப்போ உங்கள் லைஃப் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம அந்த ஊரில் வந்து நம்ம ஃபினான்ஷியல்னு ஒரு விஷயம் இருக்கும். நம்ம இந்தியாவில் நம்ம இன்ஜினியர்ஸ்க்கு கிடைக்கிற சம்பளம் ப்ளஸ் அங்கே உள்ள லிவிங் எக்ஸ்பென்ஸு, இங்கே ஊரில் நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம், அதுக்கு உண்டான லிவிங் எக்ஸ்பென்ஸ். இப்போ ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது இந்த லிவிங் எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க? லிவிங் எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தா ஓவரால் வந்து நம்ம இந்தியாவுக்கு சிமிலராக தான் இருக்கும். பட் சின்ன அங்கங்கே உள்ள விஷயம் மட்டும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இங்கே. பட் கம்பேரிட்டிவ்லி நம்ம ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து ஓரளவு சேமாக தான் இருக்கும், சேம் ப்ரைஸு. மற்றபடி அது எப்படி சொல்ல கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும். பட் டிரான்ஸ்போர்ட்டேஷனு அதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப கஷ்டம். உங்களோட விசா நீங்கள் சொன்னீங்க இல்லையா சப் கிளாஸ், அது வந்து ஸ்டில் எக்ஸிஸ்டிங்கில் இருக்கா? ஏன்னா நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் எம்பசியில் வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நிகராக வேற ஒரு விசா ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆமாம் கரெக்டாக. ரீசெண்டாக இப்போ 2 months பேக் தான் வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. ஓகே. என்ன நம்பர் சொன்னீங்க உங்கள் விசா? 476 விசா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு ஈக்குவலாக ஒரு விசா விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்களா? அது என்ன விசா? அது நேம் வந்து மேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே. MATES நினைக்கிறேன். ஓகே. பட் வந்து அதோட நம்பர் ஸ்பெசிஃபிக்கான சப் கிளாஸ் நம்பர் எனக்கு தெரியல. பட் அடுத்த வீடியோவில் தூள் கலப்பி அதோட இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிடலாம். ஓகே. ஸோ அந்த விசா நான் கேள்விப்பட்ட வரையும் அதுக்கு வந்து 2 years தராங்க. சரி. டியூரேஷன். ஓகே. அதுக்கும் இதே மாதிரி சேம் எலிஜிபிலிட்டி தான் நினைக்கிறேன். பட் நம்ம கன்சல்டேஷன் இல்லைன்னா இமிக்ரேஷன் அக்கௌண்ட் செக் பண்ணால் டீட்டெயிலாக தெரியும் என்ன இது. ஓகே. ஓகே. அப்போது மக்களே வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து மேட்ஸ் விசாவை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நாங்கள் போடுறோம். ஃபாலோ பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் மைக்ரேஷன். தேங்க்யூ.